ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவே. என்னை நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. என்னை மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. என்னை மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. என்னை மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது நல்லது என்று உணர்ந்தேன். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசித்தால், அவர்கள் இறுக பிடித்து ஒடுக்குகிறவர்களையும் நிமித்தம் தவிக்கிறதுனாலே கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அப்படின்னு இந்த வசனம் ரொம்ப அருமையாக சொல்லுது. அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் எதிரிகள் கையில் விழுந்து ஆண்டவர் கோபாக்கினால நீங்களே கட்டி கரையேறுங்க, உங்கள் பிரச்சனை நீங்களே பார்த்துக்கணும்னு சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் கொடியவர்கள் கையில் மாட்டிட்டாங்க. கப்பங்கட்ட சொல்கிறாங்க, வரி கட்ட சொல்கிறாங்க, பல பாடுகள். அப்போ அவர்கள் தவிக்கிறத கர்த்தர் கண்டு மனஸ்தாபப்பட்டாரா. இப்போ தெரியுதா என் அருமை உங்களுக்கு? இதெல்லாம் வரக்கூடாதுன்னு தானே இந்த கற்பனைகளை கை கொள்ளுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன், வேதத்தை நேசிங்கன்னு சொன்னேன். நீங்களாக போய் வம்ப விலைக்கு வாங்கிக்கிட்டீங்க, போங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு காத்துக்கிட்டு இருந்தாராம். நல்ல வேளையாக எப்போ அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்களோ, கர்த்தர் நியாயாதிபதிகளை எழுப்பி அந்த கொடூரமானவருடைய கைகளிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தப்புவித்தாராம். உண்மையிலே சொல்லப்போனால் மனுஷன்தான் கர்த்தர்கிட்ட போய் மனஸ்தாபப்படணும். நான் 7 முறை பாவம் செஞ்சேன், 70 முறை பாவம் செஞ்சேன். எத்தனை முறை செய்து போய் இறக்கத்துக்கு நின்றோம்னா 7 முறை மட்டும் இல்லை, 70 முறை மனஸ்தாபப்பட்டு மன்னிக்கிற தேவன். ஆனால் மனிதன் இன்றைக்கு இருதை கடினமாகி கொஞ்சம் கூட தன்னுடைய தவறுகளை மீறுதலை உணராமல் என்னமோ நடக்காது மாதிரி போய், ஒருத்தர் வந்தார் சமீபத்தில் சொன்னார், என் வீட்டுக்காரரு பயங்கர சண்டை 1 வாரமா. அவர் வீட்டுக்கு எதுவும் வாங்கி போடல, பொருள் வாங்கி போடலை, என்னை அவ்வளவு அடித்து காயப்படுத்திட்டாரு.
கூலாக ஒரு 5 நாள் கழித்து வந்து சாரி மன்னிச்சுங்க ஒன்றும் நடக்காத மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். ரொம்ப வேதனை. நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன்னு தெரியுமா அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. எனக்கு அருமையானவர்களே, அப்படி தான் மனிதர்கள் செய்கிறதெல்லாம் செஞ்சிடுறது. ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரேன்னா இறங்கிடுறாரு, மனஸ்தாபப்படுறாரு. அப்போ இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் மனிதர்கள் தான் மனஸ்தாபப்படணும். ஆனால் கர்த்தர் மனிதர்கள் படைத்ததை குறித்து ரொம்ப நொந்துக்கிட்டாரா, மனஸ்தாபப்பட்டாரா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் வாசித்தால், மனிதர்களுடைய தோற்றம் நித்தமும் பொல்லாப்பாய் இருக்கிறது என்று கண்டு மனிதனை சிருஷ்டித்ததை குறித்து கர்த்தர் மனஸ்தாபப்பட்டாராம். நீ எதுக்கு அவங்க இருக்கணும், நிக்கிற மணி அழிச்சிருவான். அதனால தான் நோவாவின் காலத்தில் பெரு வெள்ளம் வந்து அழிஞ்சிருச்சான். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய மனஸ்தாபத்தை நீங்கள் ரொம்ப லேசாக எடுத்துக்காதீங்க. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட இந்த நாட்களில் தேவனுடைய இரக்கத்தையும் சகாயத்தையும் நாம் இன்றைக்கு பெறணும். யூதாஸ்னு ஒரு மனுஷன் இருந்தான். நல்ல ஊழியத்துக்கு இயேசுவின் பின்னாடி அழைக்கப்பட்டவன். அவனுக்கு இருந்த வசதி வாய்ப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை பின்னாடி பின்பற்றி ஊழியம் செய்யவும் பிசாசை துரத்தவும் தன்னோடு இருக்கவும் ஒரு ஊழியக்காரனை 12 அப்போஸ்தலர் ஒருத்தராக வச்சுருந்தார். போக 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 தேவன் மேலே அன்பு தணிந்து குறைந்து ஜெபத்தை விட்டு பண ஆசைக்கு இடம் கொடுத்து 30 வெள்ளிக்காசுக்கு போய் ஆசைப்பட்டு யூத குருக்கள்கிட்ட விற்றுட்டான். எவ்வளோ வேதனை, மனசாட்சி போட்டு வாதிக்குது. அவன் நேர அந்த 30 வெள்ளிக்காசை யார் கொடுத்தாங்களோ யூத குருக்கள்கிட்டையும் வேதபாதர்கிட்டையும் போய் இதை வைத்து கொள்ளுங்கள், அவரை விடுதலையாக்குங்க. மனஸ்தாபப்பட்டானா? ஏசுனார்கிட்ட போய் மனஸ்தாபப்படலை. சிலர் பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட போய் சண்டை போட்டவங்களோட ஒப்புரவாக மாட்டாங்க. அங்கே இங்கெல்லாம் சொல்லி இப்படி நான் செஞ்சிடக்கூடாது, நடந்துடக்கூடாது. இதில் என்ன இருக்குது? இது எப்படி மன்னிக்கப்படும்? யூதாஸ் அப்படித்தான். இயேசுவினிடத்தில் போகாமல் அங்கே போகிறது, இங்கே போனேன், புனிதர்கிட்ட போனேன், அங்கே ரெக்கமெண்ட் பிடிச்சேன், அவர்கிட்ட சொல்லிடுங்க, அவர் தெரியாமல் பேசிட்டாரா. நீங்கள் தான் பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன். கெட்டகுமாரன் நேரடியாக தகப்பன்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டான்ல. இரக்கத்தை பெறவும் சகாயத்தை கண்டடைவோம். நீங்கள் தான் போய் ஜெபம் பண்ணணும், இயேசுவினிடத்தில் ஜெபிக்கணும். யூத குருக்கள்கிட்ட போய் மத்தேயு 27:3 சொல்லுது, அவரை காட்டி கொடுத்து பாவம் செய்தன்னு மனஸ்தாபப்பட்டானான். கடைசியில் மனம் திரும்பலை, பரிதாபமாக இறந்து போனான். யோனாவின் வாழ்க்கையில் பாருங்கள், நினிவே பட்டணத்தால் கொடூரமானவர்கள், பயங்கரமான அழிவுக்கு ஆண்டவர்களை அவருடைய பாவம் தேவ சமூகத்தை எட்டிருச்சு. கர்த்தர் நினிவேக்கு யோனாவை அனுப்புகிறார். முதல்ல போக மாட்டேனாரு, அப்புறம் அப்படியே போய் பிரசங்கிக்கார். நான் இன்னும் 40 நாள் உண்டு நினிவே அழிக்கப்படும். அதை கேட்ட ஜனங்கள் எல்லாம் அந்த வார்த்தையை நம்பினாங்க, பிரசங்கித்ததை நம்பினாங்க. இன்றைக்கி பிரசங்கத்தை நம்பாமல் இருந்தால் கூட பரியாசம் என்ற ஆட்கள் நிறையா இருக்குது. கீழ்ப்படியாதவர்கள் இருக்கிறாங்களே. வாரம் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி போயிட்டு கேட்குற அந்த வசனம் உங்களை தேவன் பக்கமாய் கொண்டு வரணும், கீழ்ப்படுத்தணும். நினிவே ஜனங்கள் பொல்லாத வழியை விட்டு தேவனை நோக்கி அபயமிட்டார்களாம். இந்த செய்தி ராஜாவுக்கு தெரிய வந்ததோ, சிங்காசனத்தை விட்டு அவனும் தாழ்த்தி ஜெபம் பண்ணா, நினிவே பாதுகாக்கப்பட்டது. யோனா 3:9-10 சொல்லுகிறது, யாருக்கு தெரியும், தேவன் தம்முடைய உக்கிரமான கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்ப கடவார் என்ற வார்த்தையின்படி அவன் பண்ணின பிரசங்கத்தை கேட்டு எல்லாரும் பொல்லாத வழியை விட்டு அக்கிரமத்தை விட்டு தேவனுடைய இரக்கத்தை கெஞ்சினபடியால் ஆண்டவர் செய்ய போகிற தீங்கை தண்டனையை நிறுத்தி மனஸ்தாபப்பட்டாராம். இன்னைக்கு நமக்கு வர வேண்டிய தீங்கு பொல்லாப்பு அக்கிரமத்தின் தண்டனையெல்லாம் ஆண்டவர் நிறுத்தி உங்களை எல்லா தீங்குக்கும் விலை காப்பார். அதுக்கு தாங்க கர்த்தர் மனஸ்தாபப்படணும். அவருடைய பரிதாபங்கள் மனஸ்தாபங்கள் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய இரக்கமும் மனஸ்தாபங்களும்
உங்களுக்கு வர வேண்டிய தீங்கை தடுத்து, ஆபத்தை தடுத்து நிறுத்தி, அந்த மனஸ்தாபம் உங்களை பாதுகாத்து உயர்த்தும்படிக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து இன்னைக்கு ஆண்டவரை பின்பற்றுங்க. ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, அத்தனை பேருக்கும் உம்முடைய மனஸ்தாபங்கள், இரக்கங்கள் மூடுவதாக. வரவேண்டிய தீங்கையும் தண்டனையும் ஆண்டவரே அவைகளுக்கு விலைக்கு உம்முடைய பிள்ளைகளை தப்புவித்து இரக்கம் பெற்றவர்களாக மாற்றும்படி, இந்த நாளில் அவர்களை அற்புதமாய் ஆசீர்வதித்து நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.